கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கையும் போட்டு ஒயிட் குருமா. காலிஃப்ளவரை நினச்சி பயம் அதில் புழு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த குருமா. கொண்டக்கடலையை ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு விடிய காலில் குருமா செய்ய போகிறேன். அதில் 2-3 உருளைக்கிழங்கு போட்டு குக்கரில் ஒரு 2, 3, 4, 5 விசில். ஏன்னா அது கொண்டக்கடலை நல்லா வேகணும். அதுக்கிடையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காயை துருவி 4 பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் சோம்பு போட்டு அரைச்சி நல்ல நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ குக்கர் நல்லா வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் 4 தக்காளி 3 வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டு கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு பட்டையில் போட்டு வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வச்சுருந்ததுக்கப்புறம் நறுக்கி இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்க்குறோம். நல்ல அந்த எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு விழுது நல்ல இதான பச்சை வாசனை போகிற வரைக்கும் பண்ணினதுக்கப்புறம் தக்காளி நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் உப்பை போட்டோம்னா அந்த தக்காளி சீக்கிரமாக வெந்துடும், நல்ல குலைவாக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு 2ஐயும் ஒன்றா போட்டு எண்ணெயிலே போட்டுருங்க. போட்டுட்டு அது மேலே 1 ஸ்பூன் மிளகாய் பொடி 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, அவ்வளோதான். எண்ணெயிலேயே 2-3 கிளறிட்டு அரைச்சி வச்ச தேங்காய் கரைசல் இருக்குல்ல அதை அதில் கொட்டி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஒரு பச்சை வாசனை ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம எண்ணெயில் வதக்கிட்டதுனால அந்த தேங்காயோட பச்சை வாசனை தான். அது ஒரு 5 நிமிஷம், அதாவது ஒரு 5 கொதி கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் ரொம்ப நல்லது, தேங்காயை கொதிக்க வைக்கிறது தான் ரொம்ப கெடுதல். அதனால் ஒரு அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு ஊற்றிட்டு ஒரு 4-5 கொதி கொதிச்சோன்னே இறக்கி ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை போட்டு சாப்பிட வேண்டியதுதான். சப்பாத்திக்கு தோசைக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையான குருமா. வீக்லி 1 டைம்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது வச்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், தோசையெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.